அனைவருக்கும் வாகை சுடரின் அன்பு வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது 6ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம் இயல் 1. இப்பகுதியில் உள்ள மிக முக்கிய பகுதிகளை ஒரு வரியில் காண்போம். பாரதம் அன்றைய நாற்றங்கால். பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்னும் பாடல் இடம்பெற்ற கவிதை தொகுப்பு தாரா பாரதியின் கவிதைகள். பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்னும் பாடல் இடம்பெற்ற கவிதை தொகுப்பு தாரா பாரதியின் கவிதைகள். பாரதம் அன்றைய நாற்றங்கால் பாடலின் ஆசிரியர் தாரா பாரதி. பாரதம் அன்றைய நாற்றங்கால் பாடலின் ஆசிரியர் தாரா பாரதி. தாரா பாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். தாரா பாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். தாரா பாரதியின் அடைமொழி கவி ஞாயிறு. தாரா பாரதியின் அடைமொழி கவி ஞாயிறு. தாரா பாரதி எழுதிய வேறு சில நூல்கள் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். தாரா பாரதி எழுதிய வேறு சில நூல்கள் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நாடு இந்திய நாடு. பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நாடு இந்திய நாடு. தேசம் உடுத்திய நூலாடை திருக்குறள். தேசம் உடுத்திய நூலாடை திருக்குறள். இந்திய தாய்க்கு மெய் உணர்வாக விளங்குவது மேலாடை. இந்திய தாய்க்கு மெய் உணர்வாக விளங்குவது மேலாடை. காளிதாசனின் இனிமையான பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரிக்கரை. காளிதாசனின் இனிமையான பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரிக்கரை. கம்பரின் கவிதை அடிகளுக்கு இசையமைப்பவை கங்கை ஆற்றின் அலைகள். கம்பரின் கவிதை அடிகளுக்கு இசையமைப்பவை கங்கை ஆற்றின் அலைகள். குமரி முனையின் கூந்தலுக்கு மாலையாக திகழ்வது காஷ்மீரத்து மலர்கள். குமரி முனையின் கூந்தலுக்கு மாலையாக திகழ்வது காஷ்மீரத்து மலர்கள். அறத்தின் ஊன்றுகோலாக விளங்குவது காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி. அறத்தின் ஊன்றுகோலாக விளங்குவது காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். பாஞ்சை வளம். பாஞ்சை வளம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல். பாஞ்சை வளம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல். வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடலை தொகுத்தவர் நா. வானமாமலை. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடலை தொகுத்தவர் நா. வானமாமலை. இப்பாடலின் முக்கிய கருத்து பாஞ்சாலங்குறிச்சியின் வளம், வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாறு. இப்பாடலின் முக்கிய கருத்து பாஞ்சாலங்குறிச்சியின் வளம், வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாறு. பாஞ்சாலங்குறிச்சியின் கோட்டையின் சிறப்பு. மதில்களால் சூழப்பட்ட பல சுற்று கோட்டைகள். பாஞ்சாலங்குறிச்சியின் கோட்டையின் சிறப்பு மதில்களால் சூழப்பட்ட பல சுற்று கோட்டைகள். பாஞ்சாலங்குறிச்சியில் வீடுகளின் சிறப்பு. மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள், மதில்களால் சூழப்பட்ட மாடி வீடுகள். பாஞ்சாலங்குறிச்சியில் வீடுகளின் சிறப்பு மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள், மதில்களால் சூழப்பட்ட மாடி வீடுகள். பாஞ்சாலங்குறிச்சிக்கு அழகு சேர்ப்பவை பூஞ்சோலைகள்,
சந்தன மரச்சோலைகள், ஆறுகள், நெல் வயல்கள், பாக்குத் தோப்புகள். பாஞ்சாலங்குறிச்சிக்கு அழகு சேர்ப்பவை பூஞ்சோலைகள், சந்தன மரச்சோலைகள், ஆறுகள், நெல் வயல்கள், பாக்குத் தோப்புகள். பாஞ்சாலங்குறிச்சியின் சிறப்புகள்: யானைக்கூடம், குதிரை கொட்டில், தோரணங்கள் கட்டப்பட்ட மேடை, தாயம் ஆடுவதற்கான இடம், சோலைகளில் குயில்கள் கூவும், மயில்கள் நாட்டின் வளத்தை கூறி விளையாடும். பாஞ்சாலங்குறிச்சியின் சிறப்புகள்: யானைக்கூடம், குதிரை கொட்டில், தோரணங்கள் கட்டப்பட்ட மேடை, தாயம் ஆடுவதற்கான இடம், சோலைகளில் குயில்கள் கூவும், மயில்கள் நாட்டின் வளத்தை கூறி விளையாடும். பாஞ்சாலங்குறிச்சியின் விந்தைகள்: முயலானது வேட்டை நாயை எதிர்த்து விரட்டிவிடும், பசுவும் புலியும் ஒரே துறையில் நின்று தண்ணீரை குடிக்கும், கட்டபொம்மனின் பெயரைச் சொன்னால் கறந்து வைத்த பாலை கூட காகம் குடிக்காது. பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்கு அருள்பவள் சக்கம்மா தேவி. பாஞ்சாலங்குறிச்சியின் விந்தைகள்: முயலானது வேட்டை நாயை எதிர்த்து விரட்டிவிடும், பசுவும் புலியும் ஒரே துறையில் நின்று தண்ணீரை குடிக்கும், கட்டபொம்மனின் பெயரைச் சொன்னால் கறந்து வைத்த பாலை கூட காகம் குடிக்காது. பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்கு அருள்பவள் சக்கம்மா தேவி. தமிழ்நாட்டில் காந்தி. இந்திய விடுதலை, பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றிற்காக பாடுபட்டவர் காந்தியடிகள். இந்திய விடுதலை, பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றிற்காக பாடுபட்டவர் காந்தியடிகள். காந்தியடிகள் சென்னைக்கு வந்த ஆண்டு 1919 ஆண்டு பிப்ரவரி மாதம். காந்தியடிகள் சென்னைக்கு வந்த ஆண்டு 1919 ஆண்டு பிப்ரவரி மாதம். காந்தியடிகள் சென்னைக்கு வந்ததன் நோக்கம் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராட திட்டமிடல். காந்தியடிகள் சென்னைக்கு வந்ததன் நோக்கம் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராட திட்டமிடல். காந்தியடிகள் யாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறினார்? பாரதியார். காந்தியடிகள் யாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறினார்? பாரதியார். காந்தியடிகள் மதுரைக்கு சென்ற வருடம் 1921 ஆண்டு செப்டம்பர் மாதம். காந்தியடிகள் மதுரைக்கு சென்ற வருடம் 1921 ஆண்டு செப்டம்பர் மாதம். காந்தியடிகளின் உடை மாற்றத்தை நிகழ்த்திய ஊர் மதுரை. காந்தியடிகளின் உடை மாற்றத்தை நிகழ்த்திய ஊர் மதுரை. காந்தியடிகள் காரைக்குடியில் எந்த ஊரில் தங்கினார்? கானாடு காத்தான். காந்தியடிகள் காரைக்குடியில் எந்த ஊரில் தங்கினார்? கானாடு காத்தான். காந்தியடிகள் எப்போது தமிழ் மொழியை கற்கத் தொடங்கினார்? தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்தபோது. காந்தியடிகள் எப்போது தமிழ் மொழியை கற்கத் தொடங்கினார்? தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்தபோது. காந்தியடிகளை கவர்ந்த நூல்கள்: ஜி.யு. போப் எழுதிய தமிழ் கையேடு, திருக்குறள். காந்தியடிகளை கவர்ந்த நூல்கள்: ஜி.யு. போப் எழுதிய தமிழ் கையேடு, திருக்குறள். சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1937. சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1937. மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் காந்தியடிகள். இம்மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர்
காந்தியடிகள். இம்மாநாட்டிற்கு வரவேற்புரை தலைவராக இருந்தவர் உ.வே. சாமிநாதர். இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்புரை தலைவராக இருந்தவர் உ.வே. சாமிநாதர். காந்தியடிகள் யாருடைய அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் கொண்டார்? உ.வே. சாமிநாதர். காந்தியடிகள் யாருடைய அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் கொண்டார்? உ.வே. சாமிநாதர். வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரின் காலம் 1730 முதல் 1796 வரை. வேலு நாச்சியாரின் காலம் 1730 முதல் 1796 வரை. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலு நாச்சியார். ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரின் பெற்றோர் ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து. வேலு நாச்சியாரின் பெற்றோர் ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து. வேலு நாச்சியார் அறிந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. வேலு நாச்சியார் அறிந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. வேலு நாச்சியாரின் கணவர் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர். வேலு நாச்சியாரின் கணவர் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர். வேலு நாச்சியார் கற்றறிந்த கலைகள் சிலம்பம், குதிரை ஏற்றம், வாள்போர், விற்பயிற்சி. வேலு நாச்சியார் கற்றறிந்த கலைகள் சிலம்பம், குதிரை ஏற்றம், வாள்போர், விற்பயிற்சி. முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்ட இடம் காளையார் கோவில். முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்ட இடம் காளையார் கோவில். சிவகங்கையை மீட்க வேலு நாச்சியார் படையை திரட்டி பயிற்சி அளித்த இடம் திண்டுக்கல் கோட்டை. சிவகங்கையை மீட்க வேலு நாச்சியார் படையை திரட்டி பயிற்சி அளித்த இடம் திண்டுக்கல் கோட்டை. வேலு நாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயர். வேலு நாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயர். வேலு நாச்சியாரின் தளபதிகள் பெரிய மருது, சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள். வேலு நாச்சியாரின் தளபதிகள் பெரிய மருது, சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள். வேலு நாச்சியாருக்கு 5000 குதிரைப்படை வீரர்களை அனுப்பியவர் ஹைதர் அலி. வேலு நாச்சியாருக்கு 5000 குதிரைப்படை வீரர்களை அனுப்பியவர் ஹைதர் அலி. வேலு நாச்சியாரின் ஆண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை தாங்கியவர் மருது சகோதரர்கள். வேலு நாச்சியாரின் ஆண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை தாங்கியவர் மருது சகோதரர்கள். பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை தாங்கியவர் குயிலி. பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை தாங்கியவர் குயிலி. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட நாள் விஜயதசமி திருநாள். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட நாள் விஜயதசமி திருநாள். வேலு நாச்சியாரை காட்டிக் கொடுக்காமல் உயிர் ஈந்தவள் உடையாள். வேலு நாச்சியாரை காட்டிக் கொடுக்காமல் உயிர் ஈந்தவள் உடையாள். வேலு நாச்சியார் உடையாளுக்கு அளித்த சிறப்பு நடுகள் அமைத்து தன் தாலியை காணிக்கையாக்கினார். வேலு நாச்சியார் உடையாளுக்கு அளித்த சிறப்பு நடுகள் அமைத்து தன் தாலியை காணிக்கையாக்கினார். இலக்கணம் சுட்டு எழுத்துகள்.
ஒன்றை சுட்டிக் காட்ட வரும் எழுத்துகள் சுட்டு எழுத்துகள். ஒன்றை சுட்டிக் காட்ட வரும் எழுத்துகள் சுட்டு எழுத்துகள். சுட்டெழுத்துகள் 3. அவை ஆ, இ, உ. சுட்டெழுத்துகள் 3. அவை ஆ, இ, உ. தற்காலத்தில் பயன்படுத்தப்படாத சுட்டெழுத்து உ. தற்காலத்தில் பயன்படுத்தப்படாத சுட்டெழுத்து உ. சொல்லின் உள்ளே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு. சொல்லின் உள்ளே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு. சுட்டெழுத்தை நீக்கினால் பொருள் தராதது அகச்சுட்டு. சுட்டெழுத்தை நீக்கினால் பொருள் தராதது அகச்சுட்டு. அகச்சுட்டிற்கு எடுத்துக்காட்டு இவன், அவன், இது, அது. அகச்சுட்டிற்கு எடுத்துக்காட்டு இவன், அவன், இது, அது. இதில் உள்ள ஈ, ஆ எழுத்துக்களை நீக்க பிற சொற்கள் பொருள் தராது. சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு. சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு. சுட்டெழுத்துகளை நீக்கினாலும் பொருள் தருவது புறச்சுட்டு. சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தருவது புறச்சுட்டு. புறச்சுட்டுக்குரிய எடுத்துக்காட்டு அவ்வானம், இம்மலை, இந்நூல். புறச்சுட்டுக்குரிய எடுத்துக்காட்டு அவ்வானம், இம்மலை, இந்நூல். இதில் உள்ள ஆ, இ எழுத்துக்களை நீக்கும்போது வானம், மலை, நூல் என்ற சொற்கள் பொருள் தருகின்றன. அருகில் உள்ளவற்றை சுட்டுவது அண்மை சுட்டு. அருகில் உள்ளவற்றை சுட்டுவது அண்மை சுட்டு. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ. அண்மை சுட்டுக்குரிய எடுத்துக்காட்டு இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு. அண்மை சுட்டுக்குரிய எடுத்துக்காட்டு இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு. தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது சேய்மை சுட்டு. தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது சேய்மை சுட்டு. சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ. சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ. சேய்மை சுட்டுக்குரிய எடுத்துக்காட்டு அவன், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம். அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சுட்டெழுத்து உ. எடுத்துக்காட்டு உது, உவன், உப்பக்கம். அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சுட்டெழுத்து உ. எடுத்துக்காட்டு உது, உவன், உப்பக்கம். ஆ, இ ஆகிய சுட்டெழுத்துகள் மாற்றம் பெற்று அந்த, இந்த என வழங்குவது சுட்டு திரிபு. ஆ, இ ஆகிய சுட்டெழுத்துகள் மாற்றம் பெற்று அந்த, இந்த என வழங்குவது சுட்டு திரிபு. வினா பொருளை தரும் எழுத்துகள் வினா எழுத்துகள். வினா பொருளை தரும் எழுத்துகள் வினா எழுத்துகள். வினா எழுத்துகள் 5. அவை ஏ, யா, ஆ, ஓ, ஏ. வினா எழுத்துகள் 5. அவை ஏ, யா, ஆ, ஓ, ஏ. மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துகள் ஏ, யா. மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துகள் ஏ, யா. மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துகளுக்கு எடுத்துக்காட்டு எங்கு, யாருக்கு. மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு எங்கு, யாருக்கு. மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள்
ஆ, ஓ. மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் ஆ, ஓ. இறுதியில் வரும் வினா எழுத்துகளுக்கு எடுத்துக்காட்டு பேசலாமா? இதில் ஆ என்ற வினா எழுத்து. தெரியுமோ? இதில் ஓ என்ற வினா எழுத்து வருகிறது. இறுதியில் வரும் வினா எழுத்துகளுக்கு எடுத்துக்காட்டு பேசலாமா? தெரியுமோ? மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ. மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ. மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்துகளுக்கு எடுத்துக்காட்டு ஏன். இதில் முதல் எழுத்தாக வருது. நீதானே. இதில் இறுதி எழுத்தாக வருகிறது. மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்துகளுக்கு எடுத்துக்காட்டு ஏன், நீதானே. சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா. சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா. வினா எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தராதது அகவினா. வினா எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தராது அகவினா. அகவினாவிற்கு எடுத்துக்காட்டு எது, யார், ஏன். இதில் உள்ள ஏ, யா, ஏ என்ற எழுத்தை நீக்கும் போது பொருள் தராது. அகவினாவிற்கு எடுத்துக்காட்டு எது, யார், ஏன். சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா. சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா. வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தரும் புறவினா. வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தரும் புறவினா. புறவினாவிற்கு எடுத்துக்காட்டு அவனா. இதில் ஆ என்ற வினா எழுத்தை நீக்கினால் அவன் பொருள் தரும். வருவானோ. ஓ என்ற வினா எழுத்தை நீக்கினால் வருவான் என்ற சொல் பொருள் தரும். புறவினாவிற்கு எடுத்துக்காட்டு அவனா, வருவானோ. சொல்லும் பொருளும் மெய், உண்மை. தேசம், நாடு. சூரன், வீரன். பொக்கிஷம், செல்வம். சாஸ்தி, மிகுதி. விஸ்தாரம், பெரும்பரப்பு. வாரணம், யானை. பரி, குதிரை. சிங்காரம், அழகு. கமுகு, பாக்கு. சொல்லும் பொருளும் மெய், உண்மை. தேசம், நாடு. சூரன், வீரன். பொக்கிஷம், செல்வம். சாஸ்தி, மிகுதி. விஸ்தாரம், பெரும்பரப்பு. வாரணம், யானை. பரி, குதிரை. சிங்காரம், அழகு. கமுகு, பாக்கு. இத்துடன் 6ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம் இயல் 1ற்கான முக்கிய பகுதிகள் ஒரு வரி வினாக்கள் முடிவடைந்தது. நன்றி.